நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டைரக்ஷனும் நல்லா செம்மையா இருக்கு. எல்லாம் வேற லெவல் தல, வேற லெவல். பாய் பாய் நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்தது. எல்லாரும் ஆக்டிங் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆனா லாஸ்ட்ல உங்களுக்கு இன்டர்வல் டைம்ல பயங்கரமா சூப்பரா இருக்கும். அதுல இருந்து கதை அப்படி இன்டர்வல் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். செய்கனா எல்லாம் செய்க தரமான செய்க சூப்பரா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல நீங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியன் டூல வந்து இன்ச் பை இன்ச் வந்து குறை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி இப்ப கண்டுபிடிக்கிறாங்களான்னு தான் இப்ப நான் பார்க்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து போலீஸ் கேஸ் ஆயிடும், போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து தங்கச்சியே வந்து தையல் போடுறாங்க. அதை ஏற்றுக்கவே முடியல. என்ன துணி தைக்கிற விஷயமா, ஒரு ஸ்கின்னு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம குறை கண்டுபிடிச்சோம்னா இதில் நிறைய கண்டுபிடிக்கலாம். மற்றபடி படமாக பார்த்துட்டோம்னா விட்டுடலாம். மற்றபடி இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி இவ்வளோக்குள்ள வைலன்ஸோட எடுக்காம கொஞ்சம் வர்றது நம்ம வந்து படத்தை பார்த்து கொஞ்சம் சிரிச்சு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டை கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நாட்டிலேயே வெட்டு கொடுத்து பயங்கரமாக இருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் வந்து எப்பயுமே வந்து நல்லது சொல்கிற படத்தில் அந்த படத்தை பார்த்து நான் திருந்திட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. கெட்டது நடந்தால் மட்டும் அந்த படத்தை பார்த்தா நான் போட்டு தள்ளேன்னு, அந்த படத்தை பார்த்தா நான் ரேப் பண்ணேன்னு. அதுதான் நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வாலியை பார்த்து ஒரு சம்பவம் நடந்ததா ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்தது இல்லை. அந்த மாதிரி இப்போ இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்தா நான் இப்படி பண்ணேன்னு. ஸோ கெட்டது மட்டும் டக்குன்னு பரவிடும். அதனால கொஞ்சம் இவ்வளோக்குள்ள வைலன்ஸோட எடுக்கிறது வந்து கொஞ்சம் எந்த நேரமும் உங்களுக்கு ரத்தம் கத்தின்னு பார்த்தா எப்படி இருக்கும். மற்றபடி வேணா பீப்புள் பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் தனுஷ் ஃபேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அது வைலன்ஸை ரொம்பவே ரசித்து பார்த்தாங்க. அது மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவ்வளோ வந்து வைலன்ஸை ரசிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக சொல்ல. மற்றபடி அவங்க எடுத்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஓகே தான். அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை. எஸ்ஜே சூர்யா இப்போ நீங்கள் இன்ச் பை இன்ச் ரசிக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, உயிரை கொடுத்து ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காரு. அவர் நாடி நரம்பு சதை ரத்தம் எல்லாம் அந்த நடிப்புக்காக கொடுத்தது இந்த படத்துலையும் தெரியுது. மற்றபடி வரலட்சுமிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்கலான்றது என்னுடைய இது. செல்வராகவன் நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து சில இடத்துல நிறைய இடத்துல என்ன சொல்கிறது லாஜிக் கோட்டைகள் இருக்குது. நீங்கள் சும்மா படமாக பார்த்துட்டு கடந்து போகிறீங்கன்னா ஓகே. 10க்கு வைலன்ஸை நான் எப்பயும் ரசிக்கிறது கிடையாது. அதனால ஒரு 6 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. தனுஷ் சூப்பரா பண்ணிருக்காரு. டைரக்ஷன் சந்தீப் தான் சொல்லணும். அவர் தான் செம்மையா நடிச்சிருக்காரு. எஸ் சூர்யா அவரை இதுல எனக்கு ரொம்ப பிடிக்கல ப்ரோ. இன்னும் அவர் கொடுத்துருக்கலாம். சிம்பிளா பண்ணியிருக்காங்க எஸ் சூர்யா அவரை. இதுல ஆக்டிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கல எஸ் சூர்யா அவரை. ஆனா சந்தீப் அவரு காளிதாஸ் சூப்பரா நடிச்சிருக்காங்க. தம்பி கேரக்டர்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த இவங்க துஸ்ரா அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க சூப்பர் நல்லா இருந்துச்சு. இல்ல நல்லா கரெக்டா போச்சு. ஏரமன் மியூசிக் கரெக்டா அவங்களுக்கு ஸ்கோர் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு நல்லா இருக்கு. கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருக்கு. தனு சார் மற்றபடி படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா எல்லாமே சூப்பரா இருக்கு. ஃப்ரேம் எல்லா ஃப்ரேமும் சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லை. வேற மாதிரி இருந்தது. ஓகே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே எல்லாமே ஓகே தான். அது உச்சிரே போகிறதுக்காண்டி தான் வந்தேன். அது ஒன்றும் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். அவர் எப்போதுமே நல்லா தான் நடிச்சிருந்தாரு. செகண்ட் ரொம்ப லென்த்தா இருக்கு. ரொம்ப செகண்ட் ரொம்ப படம் எப்படி சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் எந்த குறையும் இல்லை. டைரக்ஷன் வைஸ் செம்ம டைரக்ஷன். நல்ல தனுஷ் ஆக்டிங் சொல்லலாம். தனுஷ் எஸ்ஜே சூர்யா செல்வராகவன் அப்புறம் சுதீப் எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இது. ஃபேமிலி எல்லாம் பார்க்க முடியாது. செகண்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் லேகா இருக்குன்றாங்க. லேக்னா ஸ்டோரி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனா ஆக்ஷன் தான் ப்ரோ. ஆக்ஷனு ஃப்ரேமு சரியான ஃப்ரேம் எல்லாமே. ஸோ ஆக்ஷன் வைஸ் படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ரகுமான் சார் மியூசிக்லாம் ரெண்டாவது குறையாது. ரகுமான் தான் நான் இப்போ கமெண்ட் பண்ணுறது. வெரி குட். டூ குட். படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் சூப்பரா இருக்கு. வேற மற்றவங்களுக்கு எப்படி இல்லை ப்ரோ, என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ப்ரோ. நான் எனக்கு லேக் இருக்குன்னாங்க. அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. ஓவரால் படம் நல்லா இருக்கு. லேக்லாம் எனக்கு எதுவும் தெரியல. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரகுமான் சார் மியூசிக் எப்படி? அதுதான் ப்ரோ முக்கியமாக படத்தோட மெயின் பில்லர்னா பிஜிஎம்ஸும் சாங்கும் தான் ப்ரோ படத்துக்கு. மற்ற ஆக்டர்ஸ்ல எப்படி? எல்லாருக்கும் அவங்க ஸ்கோர் நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. தனுஷோட ஆக்டிங் எல்லாத்தோட டாப் நாச். எக்ஸலண்டா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு. நான் வந்துட்டு ஏரமன் சாருக்காக, அப்புறம் செல்வராகவன் சார், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். இது ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் தனுஷ் சார் எக்ஸலண்ட்டுங்க, டைரக்ஷன்லையும் சரி இது ஆக்டிங்லேயும் சரிங்க, பின்னிட்டாருங்க. ரஹ்மான் சார் ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்லேருந்து கடைசி வரைக்கும் சார் சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட்ஸும் சரி ரஹ்மான் சார் இல்லைன்னா படமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பில்லருங்க ரஹ்மான் சார். இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கொஞ்சம் அவர் தனுஷ் சாரை குத்திடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் அது கொஞ்ச நேரத்துல கிளியர் பண்ணிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் சாருங்க, படத்தில் அவ்வளோ ஹீரோ இருந்தாலும் ரஹ்மான் சார் தாங்க மெயின் ஹீரோ என்னை பொறுத்த வரைக்கும். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்டோரி பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பெருசா லேக் அடிக்காது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் லைட்டா ஒரு இடத்துல ஸ்லோ ஆகும், அது கடைக்கு ஈக்குவலா கொண்டு போயிடுவாங்க. மற்றபடி பார்த்தா ஏ ரகுமான் சூப்பரா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு செகண்ட் மூவி மாரியே இல்லை, நல்லா மேக்கிங்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸும் சூப்பரா இருக்கும், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும், இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் நல்லா இருக்கும். எனக்கு இன்ட்ரோல் பண்ணி இருக்க ஃபைட் சீன் பிடிக்கும், அது வந்து பயங்கரமா இருப்பாங்க, அந்த ஃப்ரேம்லாம் நல்லா இருக்கும். தனுஷோட ஆக்டிங் அதில் சூப்பரா பண்ணிருப்பாரு. அவங்க எல்லாருமே நல்லா பண்றாங்க, அவங்க ரோலை கரெக்டாக ஈக்குவலா கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே என்னென்ன ரோல் கொடுக்குமோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. எல்லாருமே சூப்பரா இருக்கு படம். மற்றபடி குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. குறை சொல்றதுக்கு மேக்ஸிமம் இல்லை, லைட்டா ஒரு இடத்துல லேக் அடிக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். படம் நல்லா தான் இருக்கு. தனுஷோட ஆக்டிங்ல எப்படி இருந்தது? தனுஷ் ஆக்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ரகுமான் சார் மியூசிக் ரகுமான் சார் மியூசிக் பெரிய பேக் போன் படத்துக்கு படம் நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு.